சோழ நாட்டு தூதுவனை சேர நாட்டுல சிறை பிடிச்சிட்டு போறாங்க. இது சோழ நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். இதை அறிந்து உடனடியா தனது படைகளை சேர நாட்டை நோக்கி அனுப்பி வைக்கிறாரு ராஜராஜ சோழன். இதற்கு படை தளபதியா தனது மகனான ராஜேந்திர சோழனையே நியமிக்கிறாரு. இந்த காலகட்டத்துல ராஜேந்திர சோழனுக்கு 18 வயது. இவர் போர் புரிய போறது சாதாரண சிற்றரசர் இல்ல, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க சேரர்கள். 18 வயது ஒரு சின்ன பையனை எந்த அரசரும் அந்த காலகட்டத்துல போர் புரிய அனுப்புனது கிடையாது. ஆனா ராஜராஜ சோழன் அனுப்பி வச்சாரு. ஏன்னா ராஜராஜனின் திட்டம் தப்பானது கிடையாது. ராஜேந்திரன் தன் தந்தையின் உத்தரவின்படி சேர நாட்டை நோக்கி புறப்பட்டாரு. சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் மிக தீவிரமா போர் நடக்குது. போரின் முடிவில் ராஜேந்திர சோழன் வெற்றி அடைகிறாரு. இனி சோழர் காலத்துல வந்த எல்லா போர்களையும் படை தளபதியாக தனது மகனையே நியமிக்கிறாரு. இதன் பிறகு 1012வது வருஷம் ராஜேந்திர சோழனுக்கு இளவரசன் பட்டம் சூட்டப்படுகிறது.